வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உடல் நலம் என்ற தலைப்பின் கீழ் தசைகள் மற்றும் எலும்புகளை பற்றிய கேள்விகளை பார்க்கலாம். தசை என்பது டேஷ் என்பதின் தொகுப்பாகும். திசுக்களின் தொகுப்பு. தசைகள் டேஷ் 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 இயங்க பேருதவியாக இருக்கிறது. எலும்புகளை இயக்க, கை கால்களை அசைக்க, நகர்த்த, உடலின் உள் உறுப்புகளை இயக்க பேருதவியாக இருக்கிறது. 3 விதமான தசைகள்: எலும்பு அல்லது வரித்தசைகள், மென் தசைகள், இதய தசைகள். மனித உடல் உறுதியான டேஷ் என்ற கட்டுமானத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. எலும்பு என்ற கட்டுமானத்தின் கீழ். மனித உடலில் டேஷ் எலும்புகள் உள்ளன. 206. பல எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மடங்கி செயல்படக்கூடிய வகையில் உள்ளது டேஷ் ஆகும். மூட்டுகள் ஆகும். எலும்புகளுக்குள் டேஷ் டேஷ் ஆகியவை செல்கின்றன. இரத்த குழாய்களும் நரம்புகளும் செல்கின்றன. எலும்புகளின் உட்பக்கம் உள்ள கூடு போன்ற அமைப்பில் உள்ள கொழுப்பு பொருள் டேஷ் ஆகும். மஜ்ஜை. மஜ்ஜை இரத்த டேஷ் மற்றும் டேஷ் அணுக்களை உற்பத்தி செய்கிறது. இரத்த சிவப்பு அணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்கிறது. குனிதல், நிமிர்தல், திரும்புதல் போன்ற அனைத்து உடல் அசைவுகளும் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் திசுக்களின் கூட்டமைப்பில் நடைபெறுகின்றன. எலும்புகள், தசைகள் மற்றும் இணைப்பு திசுக்களின் கூட்டமைப்பில் நடைபெறுகின்றன. உடலின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள டேஷ் மிகவும் உள்ளது டேஷ் முக்கியமானது. உடலின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள முதுகெலும்பு மிகவும் முக்கியமானது. டேஷ் முதுகெலும்புகள் ஒன்றின் மேல் ஒன்றாக நேர்வரிசையில் உள்ளது. 33 முதுகெலும்புகள். முதுகெலும்பின் வழியாக செல்லும் தண்டுவடம் டேஷோடு இணைந்து மிகவும் பாதுகாப்பாக உள்ளது. முதுகெலும்பின் வழியாக செல்லும் தண்டுவடம் மூளையை உடலோடு இணைத்து மிகவும் பாதுகாப்பாக உள்ளது. முதுகெலும்பு டேஷ் டேஷ் பணிகளை செய்ய உதவுகிறது. குனிய, திரும்ப. குரங்கில் உள்ள வால் போன்ற டேஷ் மனித உடலின் முதுகெலும்பின் அடிபாகத்தில் உள்ளது. இதனால் எந்தவித பயனும் இல்லை. கோக்சின் என்ற வால் பகுதி போன்ற பகுதி மனித உடலின் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் உள்ளது. உடலின் இரத்தத்தின் கொள்ளளவு டேஷ் 5 லிட்டர். உடலின் இரத்தம் உடல் எடையில் டேஷ் 1 பங்கு ஆகும். 12இல் 1 பங்கு. இரத்தத்தில் டேஷ் திரவமும் டேஷ் இரத்த சிற்றறைகளும் உள்ளன. 58% திரவமும் 45% இரத்த சிற்றறைகளும் உள்ளது. இரத்தத்தில் உள்ள பொருள்கள் டேஷ் 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 ஆகியவை ஆகும். இரத்தத்தில் உள்ள பொருட்கள் இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட், பிளாஸ்மா மற்றும் நீர். இரத்த நாளங்களும் டேஷ் டேஷும் உடலுக்கு தேவையான இரத்தத்தை எடுத்து செல்கின்றன. இரத்த நாளங்களும் தந்துகிகளும், அதாவது ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ், உடலுக்கு தேவையான இரத்தத்தை எடுத்து செல்கின்றன. இரத்த சிவப்பணுக்கள் டேஷ் உடல் உறுப்புகளுக்கு எடுத்து செல்கிறது. ஆக்சிஜனை உடல் உறுப்புகளுக்கு எடுத்து செல்கிறது. வெள்ளை அணுக்கள் டேஷுடன் போராடி அழித்து உடலை பாதுகாக்கிறது. கிருமிகளுடன் போராடி. பிளாட்லெட்டுகள் காயப்பட்ட இடத்தில் இரத்தம் வெளியேறுவதை தடுத்து டேஷாக உறை செய்கிறது. கட்டியாக உறை செய்கிறது. பிளாஸ்மா என்ற திசு டேஷ்களை எடுத்து செல்வதையும் டேஷ் பொருட்களை வெளியேற்றுவதையும் செய்கிறது. சத்து பொருட்களை எடுத்து செல்வதையும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதையும் செய்கிறது பிளாஸ்மா. இரத்தத்தில் உள்ள டேஷ் இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை தருகிறது. ஹீமோகுளோபின் இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை தருகிறது. ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால் டேஷ் உண்டாகும். இரத்த சோகை. இரத்த பிரிவுகள் ஏ, பி, ஏபி, ஓ. ஏ பிரிவினர் டேஷ் பிரிவினருக்கு இரத்தம் கொடுக்கலாம். ஏ மற்றும் ஏபி பிரிவினருக்கு. பி பிரிவினர் டேஷ் பிரிவினருக்கு இரத்தம் கொடுக்கலாம். பி மற்றும் ஏபி பிரிவினருக்கு. ஏபி பிரிவினர் டேஷ் பிரிவினருக்கு மட்டும் இரத்தம் கொடுக்கலாம். ஏபி பிரிவினருக்கு மட்டும். ஓ பிரிவினர் டேஷ் பிரிவினருக்கு மட்டும் இரத்தம் கொடுக்கலாம். ஏ மற்றும் பி, ஏபி, ஓ
மற்றும் இன்று 4 வகையானவர்களுக்கும் இரத்தம் கொடுக்கலாம். எல்லோருக்கும் இரத்தம் தருபவர் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றனர். எல்லோருக்கும் இரத்தம் தருபவர், அதாவது யுனிவர்சல் டோனார் என்பவர் ஓ பிரிவினர். எல்லோரிடமிருந்தும் இரத்தம் பெறுபவர் எல்லோரிடமிருந்து இரத்தம் பெறுபவர் ஏபி பிரிவினர், அதாவது யுனிவர்சல் ரிசிபியன்ட் ஏபி பிரிவினர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.